சத்தம் கேக்குது. ஓரியனோ ஊத்திரு பொலந்துறேன் பொலந்து முடக்கத்தா சூப்பு சாப்பிடுறேன். டேய் போ வேணாம் சார். முடக்கத்தா சூப்பு உடம்புக்கு நல்லது. இல்ல புடலங்காய் சூப்பா? முடக்கத்தா கீரை. முடக்கத்தா சூப்பு வேணுமாடா? எங்க போய் வாந்தி எடுக்க? ஆளை மூஞ்சி முகர்கட்டை பாரு, எங்க வந்து வாந்தி எடுக்க வர்ற? என்ன பொழப்பு? யாரு மூஞ்சிலாச்சு வாந்தி எடுக்கிறத உன் பொழப்பு? இல்லம்மா. இல்லையா? எந்த வேலை பொழப்ப கெடுக்குறாங்க. என்ன பொழப்பு பாக்குற நீ? பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்கு வித்து. முறுக்கு வித்தா சரி, அது என்னாச்சு? வாங்கி திருப்பிட்டு போடா கிறுக்குறாங்க. அப்புறம் கிறுக்கன பார்த்து கிறுக்கன் சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க? சுண்டல் வித்து. என்ன சொன்னாச்சு? வாங்கி தின்னாங்க. ஆமா. காசு கேட்டா என்ன கிண்டல் பண்ணிட்டானே அடிக்கிறாங்க. அப்புறம் கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இப்ப சூப்பு வைக்கிறே. இப்போ என்ன பண்ண போறாங்க? குடிச்சிட்டு சூப்புறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல மாப்ள நீங்களே பண்ணுங்க. இங்க வாங்க. சூப்பு வைக்கிறீங்களே. சூப்பு வைக்கிறீங்களே, தண்ணியா போட்டுட்டு வைக்கிறீங்களே. கொலை 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 கண்ணு மிருதங்காரு கொலை பண்ணிட்டாரு. இங்க பாரியா, நீ எல்லாம் சூப்புக்கு வந்திருக்க பாரு. எனக்கு வர்ற ஆத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? குடிச்சிட்டு சூப்பு உரிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? கண்ணு இருக்கால உனக்கு? அட குடிகார பயல, குடிகார பயல, எங்க வந்து விழுவாரு? நீ எதுக்கே வந்த? நீ ஒரு கைலி கூட கடத்தல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளன்னு இருக்கிற. ஒரு கைலி ஒழுங்கா கட்டது உனக்கு? நீ ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை. நீ ஒரு ஆம்பளை. நீ சூப்பு கட்டற சூப்பு ஒரு கட்ட கடக்கு சூப்பு ஒரு கேடா? அறிவு இருக்க உனக்கு? சூறு இருக்க உனக்கு? சோறு இருக்க உனக்கு? மான இருக்க, அத்து இருக்க, இது இருக்க, உள்ள இருக்க, வெளிய இருக்க, நடுவுல நீட்டு இருக்க, படுத்து இருக்க, உத்து இருக்க, அறிவு கட்ட முண்டை ஆப்ரே கண்ட இருக்கிறது வருந்தன அப்புறம் எல்லாம் புரிய. இவன்ட்ட கிழிச்ச மணி வர்சாயா அவனுக்கு இருக்குதாயா? சூப்பு கேக்குறா சூப்பு, வெக்கம் கட்ட சூப்பு. படிச்சதெல்லாம் வித்துட்டியல்ல, அதோ நீ படிக்க. ஒரு ஆம்பளை என்ன பேச்சு பேசுற? அறிவு இருக்கா, சூறு இருக்கா, சொர இருக்கா, வைக்க இருக்கா, மான இருக்கா, கீழே இருக்கா, வேலை இருக்கா, படுத்துட்டு கேட்கறீங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மான ரோஷம் இருக்கா? நீ ஒரு பொம்பளை தானே? நீ பொம்பளை தானே? நீ சோத்த தானே தின்ன, வேற எது தின்னியா? நீ சோத்துக்க சோத்து சும்மா பண்ணிக்கிறியா? பெண்களோட மகத்துவம் தெரியுமா? என்ன? 5 வயசு பையன் வீதியில போனாலும் 50 வயசு பாட்டியா இருந்தாலும் நீட்டி இருக்க காலை மடக்கணுமா? நாங்க மடக்கணும் இல்லன்னு வச்சுக்க. போறது ஆம்பளை புள்ள அப்படி மரியாதை கொடுக்கணும். நாங்களா பார்த்து குடுக்கணும் மரியாதை. மரியாதை கொடுத்ததால தான் நின்னு பேசிட்டு இருக்க. நீ வந்தவங்களுக்கு வேற என்ன கட்டி வச்சு உரிச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்க. கட்டி வச்ச கட்டுன புருஷன் குடிகாரனா இருந்தாலும் 10 பொம்பளைய வச்சிருந்தாலும் என் புருஷன் தங்கம்னு சொல்றவங்க உண்மையான பத்திரி தெய்வம். அது அந்த காலம், அது அந்த காலம். பொம்பளைல ஏமாத்திட்டு 10 பொண்டாட்டி. பெண்களுக்கு எவ்வளவு நான் மரியாதை கொடுத்து நிக்கிறேன். இது என்ன நாடு? தாய் நாடு. எங்கயாவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடு இருக்கா? இல்ல 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 இல்ல. மொழி என்ன? தாய் மொழி, தமிழ் மொழி, மாமா மொழி, மச்சா மொழி வச்சிருக்காங்களா? இல்ல 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 இல்ல. அதை விட ஒரு பஸ்ல போ, பெண்கள் உட்கார சீட்ல அழகா எழுதி இருக்கும். எப்படி? பூவையர், வளைகரங்கள், பெண்கள், மகளிர். ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. திருடர்கள் ஜாக்கிரதை. புகைப்பிடிக்காது, சிகரெட் அடிப்போம், செருப்பு அடிப்போம், திருடர்கள் ஜாக்கிரதை. நாங்க ரூஜ் பண்ணலாம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. என்ன துரோகம் பண்ணுச்சு உங்களுக்கு? ஓப்பனாவே என்னது துரோகம் பண்ணுதுமா? எப்படி அரசாங்கம்? எப்படியா சொல்ற நீ? ஒரு பொம்பளை பிள்ளை நீங்க பிள்ளை பெத்துக்கிட்டீங்கன்னா 3 தவணையா 18,000 காசு போட்டு விடுறாங்க. சரி குடுக்குறாங்க. என்ன அதுக்கு நான் கேக்குறேன், பிள்ளை பெத்த உனக்கு 18,000 கொடுக்கும்போது சரி பிள்ளை கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுத்தா எனக்கு குறைஞ்சு போயிருமா? ஐயய்ய, உனக்கு தான் குடுக்குறாங்களையா? என்ன 3000 ரூபாய் பணம், ஹார்லிக்ஸ், ஆப்பிள் எல்லாம் குடுக்குறாங்கல உனக்கு? அடி லூச்சி சிரிக்கி. அது எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள வெக்கார சொல்லி ரத்தம் ஊறறதுக்கு. அங்கேதான் பாம்பு செத்து போச்சு. நீ ஊர்னா என்ன ஊராட்டி என்ன? அப்படினா அடங்க மாட்டேங்க. செத்த பாம்பு முட்டை மாலை சொல்ல குடிக்க ஆகுது. சரி நான் கேக்குறேன், என்ன கேளு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, 10 மாசம் ஒரு குழந்தையை சுமக்கிற தாய். அம்மா உன் வயித்துக்குள்ள இருக்க பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் உன்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சாமி ஐயனாரோட அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் சொல்லிவிடுவேன். என்னையே சொல்ற? ஆமா. அப்படியா? எப்படி? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்கன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை பிள்ளை. பரவாயில்லையா, ஊருக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும். அவ்வளவுதான். சிம்பிளா வேலையை முடிச்சிட வேண்டியதா. இதுல என்ன குழந்தை நீங்க பெக்கிற விஷயம் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? எப்படி ஒரு தாய் புள்ளை எப்படி கொஞ்சணும்னா அப்படி புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு என் தங்கமே நல்லா படைச்சு ஒரு வக்கீலா வாப்பா, ஒரு டாக்டரா வாடி செல்லும் என் பட்டுக்குட்டி நீ பெரிய இன்ஜினியரா வாடானா அவன் டாக்டரோ இன்ஜினியரோ போலீஸோ ஏதோ ஒன்று ஆவேன். ஆனா பிள்ளைய அப்படியா கொஞ்சிரியே
தூக்கி வச்சுக்கிட்டு களமானி பயமையன் திருட்டு பயமையன் முள்ளமா அவன் அப்பதானே சொல்லி கொஞ்சம் நாங்க அவன் அப்பன் பாக்கெட்ல அவன் திருடுறேன். அன்னைக்கெல்லாம் பெண்கள் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவாங்க. எப்படி? எங்க அம்மா என்னையே வீட்டுக்கு தொட்டில போட்டு தாலாட்ட பாடும். எப்படி? வெளியில எங்க அப்பத்தா உட்காந்துருக்கோம். எங்க அப்பத்தாவை நேரா போய் திட்ட முடியாது. இந்த தாலாட்டிலே சாட பேசுறது நம்ம தமிழ் மண்ணு தான். எப்படி தெரியுமா தாலாட்டு? எப்படி? எங்க அம்மா தாலாட்டு பாடும். ஏ ஆராரோ ஆரிராரோ மண்ணு நல்ல மண்ணு ஏ மண்ண வரும் நல்லவரு இந்த மண்ண வர பெற்றெடுத்த மலைக்குரங்கு தொந்தரவு அப்படின்னு மாமியால சாடைய மலைக்குரங்குன்னு சொல்லி பேசினாங்க. சரி, இன்னைக்கு அப்படியா நீங்க பாட்டா வர்றீங்க? பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டு பாட சொன்னா அவன் அதோட அப்படியே நான் தான் தூங்குறேன் நீ பேசாம போ. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஆராரோ அரியாரோ அட அசட்டு பைய புள்ளாரோ உன் அப்பா குடிகார போய் வரதுக்குள்ளே தூக்கி தொலைடா. அடகாப்படாரி பச்ச புள்ள ஆராரோ மாட வேண்டியதான் நாங்களும். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தெரியணும். நீ அப்பா ஒழுங்கா புள்ள ஒழுங்கா வளரும். அதை விட பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களா எப்படிமா? எப்படி பள்ளிக்கூடத்துல தான் ஒரு பிள்ளை 5 வயசு 6 வயசு வரைக்கும் அவனை சுதந்திரமா விளையாட விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேரு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். சுதந்திரமா உன்ன மாதிரி இங்க பாரியா பிள்ளை ஒரு நிமிஷம் பாரியா உன்ன மாதிரி சுதந்திரமா உறம்னு வச்சுக்கங்க. உன்ன மாதிரி குடிகாரன் ஆயிரும் திருட்டு பேல ஆயிரும். அது வளர்க்குற விதத்துல இருக்குது, சேர்ற சேர்மானத்துல இருக்குது. நான் என்ன கேட்குறேன், பிள்ளைகளை எதுக்காக சொல்றது தெரியுமா? பிள்ளை என்னைக்கு வாயை திறந்து அம்மானுச்சு கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டான். ப்ரீகேஜியா? ப்ரீகேஜினா என்ன? இப்படி வச்சு வரல பிரிச்சு விடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு 25,000 ரூபாய் காசு. அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் அப்புறம் பாடு இருக்கு. காலைல விளையாட எழுந்திரிச்சு குடும்பமே சேர்ந்து 3 மணிக்கெல்லாம் எழுப்பி தூங்குற பிள்ளைய பெரிய அண்டா தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எழுப்பி அந்த நேரம் இட்லி கரைச்சி வாயில திணிச்சு மஞ்சள் கலர் வண்டி வரும். இவனுக்கு அதை பார்த்தா எமதிரமனை பார்த்த மாதிரி இருக்கும். வண்டியில் ஏறிட்டு அக்கா அம்மாவுக்கு டாட்டா சொல்லு, நீ அம்மாவே கிடையாதுங்கிறேன். அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற விதம் தெரியல. ஆம்பளை குடிக்கிறாங்க. ஆமா குடிகாரன் தான், குடிகார பையல. ஒரு ஆம்பளை குடிக்க காரணமே பொம்பளை தான். எப்படி சொல்றீங்க? எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சனோட கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்ச வந்து அதிகம். எதை வச்சியா சொல்ற? நாங்க என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் வேலையை போட்டு வீட்டுக்கு வந்தா வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க சொல்றீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உங்க அப்பா எழுகுறா, உங்க ஆத்தா பண்றானு எங்க நிம்மதியே கிடக்குறீங்க. நீ சம்பாதிச்சு கொண்டா குடிச்சேன்னா உனக்கு ஒழுங்கா சாப்பாடு போட நீ குடிச்சு குடிச்சு இருந்தேனா? இந்த உலகத்துல 2 பொம்பளை புள்ள ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு, எவனோ ஒரு பையன் செத்தான். 3 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு, எவன் குடும்பமோ குளோஸ். 5 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசினா 5 ஊர் நெருப்பு பிடிச்சி எரிய போகுது. பேசியே குளோஸ் பண்ணி பிடிக்கும். ஆக்குறது நாங்க தான், அழிக்கிறது நாங்க தான். தெரிஞ்சுக்க நினைச்ச வச்சுக்கா எதையும் சாதிச்சிருவோம். ஆமா, எதையும் கவுத்து விடுவீங்க. இல்லாத உள்ள இருக்க சொல்லி சமாளிச்சு விடுவீங்க. ஆமா, பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான். எது நீங்க? பொறுமையின் பொக்கிஷம். ஆமா, பொங்கல்னு வச்சுக்கோங்க உலகமே தாங்காது. பொறுமையின் பொக்கிஷம் நீங்க, நாங்க தான். இப்ப வீடு வீட்டுக்கு பைப் போடுறோம்னு சொல்லி அரசாங்க சட்டம். ஆமா, அப்பெல்லாம் தெருவுக்கு ஒரு பைப்பு தான். ஆமா, அந்த பைப்புல பொம்பளைய தண்ணி பிடிக்கிறப்ப வர்ற சண்டையை வாக்கணுமே. அதான் உங்க பொறுமையாத்தா. ஒரு பொம்பளை குடத்தை வச்சு பிடிச்சிட்டு இருக்கும், இன்னொரு பொம்பளை அப்படி குடத்தை கொண்டு ஏன்டி ஆடுவாட்ட சரிக்கு ஒரு லட்சம் தெரியாது நீ அவனை கூட்டிட்டு ஊருக்கு மருமான வச்சிருந்தாவல அப்படி மானத்தை கெடுத்து யாரை வச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த சண்டையை எங்கே முடிப்பிய? எங்க நேரா மாசாணியம்மா கோயில் போயிருது. போன வகையில் ஒரு பொம்பளை மாசாணியம்மா என்னை ரோட்ல விட்டு பேசிட்டா, உனக்கு 50 கிலோ முளையா அரைச்சு தேய்க்கிறேன், அவ குடும்பத்தை குலேஸ் பண்ணிரு. அதுக்கு அடுத்த பொம்பளை அவ கிடக்குற 50 கிலோ, நான் 100 கிலோ அரைச்சு தேய்க்கிறேன், அவ வம்சத்தை காலி பண்ணிரு. படுத்திருக்கிற மாசாணியம்மா எந்திரிச்சு, சிவபெருமானே உனக்கு 200 கிலோ முளையா அரைச்சு தேய்க்கிறேன், இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடு. இவளுக்கு மாசம் அடிச்சுக்கிட்டு என் மூஞ்சில முனையா அப்பிடுறாள். படுத்திருக்க சாமியை கிளப்பிடுவியே. ஆம்பளை இன்னைக்கு ஆம்பளை தான், ஆம்பளைக்கு அடங்கி போறது. உண்மை சொல்றேன், ஆம்பளைக்கு எந்த பொண்டாட்டி அடங்கி போகுதோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது, சரிசமமா நாங்க இருப்போம். அப்படி சரிசமமா இருக்கிறதுனாலதான் குட்டிச்சவரா போகுது குடும்பம். பல குடும்பம் டைவர்ஸ்ல போகுது. குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பம் விளைக்கணும்ல. நீ என்ன பண்றீங்க? யார் வந்துருக்க என்ன வரேன்? ஆனா எவ்வளவு பேசுறாலும் பல்ல காட்டி நிக்குது. பழம் விற்கிற மாம்பழம். மாம்பழமா? அடுத்த ஒண்ணுங்க பாப்போம். மாம்பழம் மாம்பழம் கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம். அழகா இருக்கே எப்படி நீரா கடிக்க போற இருக்கே எப்படி நீரா கடிக்க போற
அடிக்கருவேக கூந்தலுக்கு கருவேக குண்டலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கும் கால் தொழுது சட்டத்திற்கும் அடிவடிவான வடிவிலகி வடிவான வடிவழகி வான்மோகில் வான் சத்தத்துக்கு வாங்கு இயல்போல் சட்டத்திற்கு அங்கே நெடுந்தோறும் போக வேணாம் யாரும் நினைக்கும்படி நடக்க வேணாம் அங்கே நடந்தாரம் போகதனா நினைத்து யாரும் இருக்க வேணும் என்ன ரவுடியா மாறுற போடட்டுமா உடுக்கு போட இருக்கு இடுப்பு அந்த ஓடத்துக்கு நான் தாரு துடுப்பு உடுக்கு கொலை இருக்கு இடுப்பு அந்த ஓடத்துக்கு நான் தான் துடுப்பு அவன் மிருதம் கட்ட போனாலும் கூட பரவாயில்ல இருக்கும் ஒன்னே உடைக்காம இருக்க மாட்டேன் அவனுக்கு ஏன்டா மதுரை புடுங்க வாங்கிறது நிஜமாவே பிடிங்கிட்டியாப்பா நிஜமாவே அடிச்சியா என்ன மிருதங்க போற மதுரை மட்டும் இருக்கு உன்னாலதான் பாதி முடி கொட்டுறது அட சொல்லு இனிமே உன் பக்கம் மேல வந்து சரியா சாமா வந்து இந்த முடிய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காப்ல தெரியுமா உங்களுக்கு லூச்சு பேலையா அந்த வேலையை செய்வியா டேய் எப்படி வேணாலும் நினைச்சுக்கேன்ட்டாங்க கண்ணன் கருத்தகில ஏசனக்கா விட்டு கூட ஏசனக்கா விட்டு கூட கண்ணா கருத்தகில ஏசனக்கா விட்டு கூட காண கட்டு பெண்மையில அவர்கிட்ட போய் அடி வாங்கணும்ல அவர் மட்டும் என்ன இழுச்சவாயா அவர்கிட்ட மட்டும் போக மாட்டேங்கிற போய் பாரு அடுத்து கொண்டாங்க போடுறது சாப்பிடுறதுக்காக அப்படியா தொட்டு கும்பிடாப்ல அடி வண்ண உட உடுத்து வாமாயா நகை விட்டு போறதுக்காக இப்படிதான் கட்டி வைக்கிறேன் அடி முன்னால பொண்ணுடையும் புறப்படத்தான் தோணும் போது அத்தங்கர தோப்புக்குள்ளே யாருமில்லா நேரத்து அத்தங்கர தோப்புக்குள்ளே யாருமில்லா நேரத்து கூட்டடிச்சு 2 பேரும் கொண்டாட்டம் ஓடுவோமா கொண்டாட்டம் ஓடுவோமா ஓடு சொல்றேன் ஐயா ஒரு ஓட்டுக்கே இப்படி மந்து சுட்ட மாதிரி ஆயிட்டானே பொம்பளை பிரச்சனை எனக்கு தேவையில்லை இந்த பிள்ளைகளை நான் உங்கள் கம்பெனி டான்ஸுங்கிறதுக்காக அதை கட்டி பிடிக்கிறேன்னு அதனால அடிக்கிறீங்களா நான் தனித்தனியாக அடிக்கிறையா என்ன சொல்ற நான் தனித்தனியாக ஆடுறேனே சரி சரி